we are going to see resistant mechanisms. எப்படி வந்து தாவரங்கள் வந்து நோய் கிருமிகளிலிருந்து நோய் தொற்றை உருவாக்கும் சில அந்த பல வகை கிருமிகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், ஓகே, ஆல் தீஸ் பேத்தோஜன்ஸ்ல இருந்து எப்படி வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கின்றன, நோய் தொற்றின் உட்புகுதலின் எதிர்விளைவாக தாவரங்கள் எந்த மாதிரியான செயல்முறைகளை செய்கின்றன, how do they react to the entry of the pathogen, how do they restrict the growth of the pathogen, okay, and how they prevent further damage by the pathogen. So எப்படி வந்து உள்ள நுழைவதற்கு முன்னால் எப்படி தங்களை தற்காத்து கொள்கின்றன. நேத்திக்கு நம்ம பார்த்தோம் உள்ள எப்படி நுழையுது, முதல்ல வந்து மேல விழுது, உட்செலுத்துதல், அப்புறம் உட்புகுதல். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து எப்படி தாவரங்கள், நேத்திக்கு அந்த நிலைகளை பார்த்தோம் இல்லையா, நோய் ஆக்கத்தின் நிலைகளை பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த நிலைகள், ஒவ்வொரு நிலைகளிலையும் தாவரங்கள் எவ்வாறு அந்த நோய் தொற்றிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கின்றன. ஸோ நோய் பரவிடுச்சு, உள்ள போயிடுச்சு தொற்று, எப்படி வந்து தாவரம் வந்து தன்னுடைய செல்களை வந்து காப்பாற்றிக் கொள்கிறது. ஓகே, ஸோ நோய் உருவாவதற்கு முன்னால் எப்படி காப்பாற்றிக் கொள்கிறது, நோய் தொற்று உள்ளே புகுந்த அப்புறம் எப்படி காப்பாற்றிக் கொள்கிறது, ஓகே, நோய் நன்றாக இந்த தொற்று கிருமி வளர்ந்த அப்புறம் நோய் ஆக்கத்திற்கு அப்புறம் எப்படி தன்னை காப்பாற்றிக் கொள்கிறது. ஸோ இததான் வந்து we are going to see today. நோய் தொற்றின் எதிர் திறன் வினைகள் அப்படின்னு சொல்லுவோம், ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். how we defend the pathogen, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். so we know very well ஏன் வந்து பிளான்ட்ஸ், தாவரங்கள் வந்து ஒரு நோயை உருவாக்கத்தக்க உயிரினமாக ஏன் எதனால் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளான்ட்ஸ் ரெப்ரசன்ட் ரிச் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஏன்னா பிளான்ட்ஸ்ல வந்து நிறைய ஊட்டச்சத்து இருக்கு. ஸோ மக்குண்ணிகளாக திகழும் சில நோய் தொற்று கிருமிகள் அவை வந்து தாவரத்தினுள் நுழைந்து, இல்லைன்னா ஒட்டுண்ணிகள் ஒட்டுண்ணிகளாக இருக்கக்கூடிய நோய் தொற்றுகள், மக்குண்ணியாக இருக்கக்கூடிய நோய் தொற்றுகள் சிலர் வந்து தாவரத்துக்குள்ளே போய் தாவரங்களில் ஊட்டச்சத்தை வந்து உறிஞ்சு கொள்கின்றன. So since the plants are nutrient rich they are rich in nutrients, fungi, bacteria, virus, nematode எல்லா விதமான நுண் உயிரினங்களும் தாவரங்களை சார்ந்து வாழ்கின்றன. ஏன்னா தாவரங்கள்ல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால. And one more thing, why the plants get diseases, they don't have a well-built immunity system like animals. இப்போ விலங்குகள் இருக்கிற மாதிரி வந்து பெரிய அளவுல அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம சொல்றோம் இல்லையா, பி செல்ஸ் சொல்றோம், செல்லுலார் இம்யூனிட்டின்னு சொல்றோம், வேக்சினேஷன்லாம் இருக்கு. நமக்கு இப்ப தொற்று ஏதாவது வரப்போகுது அப்படின்னா அதுக்கு வேக்சினேஷன் போட்டுக்கிட்டா நமக்கு தொற்றே அண்டறது இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து பிளான்ட்ஸ் டு நாட் ஹாவ் அ வெல் பில்ட் இம்யூன் சிஸ்டம். நிறைய எதிர்த்திறன் இருக்கு, ஆனா ஒரு ப்ராப்பரான இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய அது இல்லாததுனால நிறைய தாவரங்கள் நோய்வாய்ப்படுகின்ற நிலைமை வருகிறது. So they lack an immune system comparable to the animals. And இப்போ வந்து அந்த நோய் உருவாக்கத்தின் பொழுது ஏற்படும் ரியாக்ஷன்ஸை பொறுத்து தாவரங்கள் வந்து ஒவ்வொரு படியிலையும் தங்களுக்கு ஏற்ப ஒரு திறனை வளர்த்து கொள்கின்றன. தங்களுக்கு ஏற்ப நோயை எதிர்க்கும் ஒரு திறனையோ, நோய் கிருமிகளை நேரடியாக அழிக்க வல்ல திறமையோ, இல்லை நோய் கிருமிகளால் ஏற்படுகின்ற நச்சு பொருளை வந்து செயலிழக்க செய்வதனாலோ, so either they directly kill the pathogen or they develop certain reactions in which they prevent the pathogens from growing further, or they try to develop some reactions in which they they inactivate the toxins released by the pathogens. இப்போ சில சமயம் வந்து டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும், பேத்தோஜன்ஸ் வந்து சில நச்சு பொருட்களை ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது
அதை வந்து எவ்வாறு தாவரங்கள் வந்து அந்த நச்சுப் பொருளை செயலிழக்க செய்து தங்களை காப்பாற்றிக் கொள்கின்றன, இந்த நோயை மேலும் பரவாமல் எப்படி தடுக்கின்றன. ஸோ இது வந்து பிளான்ட்ஸ்ல வந்து நிறைய டெவலப் ஆயிருக்கு. ஸோ இந்த பூஞ்சை, பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல உயிரினங்களுக்கு தாவரங்கள் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு ஆதாரத்தை குறிக்கின்றன. அந்த மாதிரி நம்ம பார்க்கிறோம். ஸோ தாவரங்கள் ஆக்கிரமிக்கும் உயிரினங்களை கண்டறிந்து அவை பெருத்த சேதத்தை ஏற்படுத்துவதற்கு முன் அவற்றை நிறுத்த வடிவமைக்கப்பட்ட கட்டமைப்பு கொண்டவை. ஸோ தாவரங்கள்ல வந்து ஸ்ட்ரக்சுரல் டிஃபென்ஸ்ன்னு இருக்கு. தங்களுடைய கட்டமைப்பை வைத்தே அவைகள் வந்து நோய் தொற்றுகளை எப்படி உள்ளே வராமல் தடுக்கின்றன, நோய் ஆக்கத்தை வந்து எப்படி நிறுத்துகின்றன. இன்னொன்னு வந்து ரசாயன மாற்றங்கள், தட் இஸ் செயலியல் ரீதியா பயோகெமிஸ்ட்ரின்னு சொல்றோம் இல்லையா, பயோகெமிக்கல் மெத்தட்ஸ்ன்னு சொல்றோம். ரசாயன மாற்றங்கள் முறையாக ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு, தாவரங்களில் ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு, அந்த ரசாயனங்களின் மூலம் இந்த நோய் தொற்று கிருமி வந்து அழிக்கப்படுகிறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி கட்டமைப்பு மூலம் நடக்கும் எதிர்த்திறன், ரசாயன சுரப்பிகள் மூலம் ஏற்படும் எதிர்த்திறன், ரெண்டு முக்கியமான டைப்ஸ் இருக்கு. So in general, plants defend themselves by a combination of two weapons அப்படின்னு சொல்லுவோம். Two weapons, that is weaponனா தெரியும் இல்லையா, பாதுகாத்து கொள்ள கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம். Structural characters, they act as physical barriers. So உடலத் தடைகளாக செயல்புரியும் கட்டமைப்பு, தாவரங்களில் உள்ள சில பாகங்களின் கட்டமைப்பு வந்து they act as physical barriers. ஓகே, ஸோ நோய் கிருமியை உள்ளே நுழைவதிலிருந்தும் தாவரத்தின் மூலம் ஒரு தாவரத்திலிருந்து இன்னொரு தாவரத்துக்கு பரவுவதிலிருந்தும் தடுக்கப்படுகின்றன. ஸோ இன்ஹிபிட் த பேத்தஜன் ஃப்ரம் கெய்னிங் என்ட்ரன்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் த்ரூ த பிளான்ட். இன்னொரு முறையான டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்னன்னு பார்த்தா பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் that takes place in the cells and tissues of the plant, produces substance that are either toxic to the pathogen or they inhibit the growth of the pathogen. So தாவர செல்களின் அந்த தொற்றின் நுழைவு வந்து தாவர செல்களில் ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த தொற்றுக்கு எதிர்திறன் கொண்ட சில வகை கெமிக்கல்ஸை வந்து அது உற்பத்தி செஞ்சு அதன் மூலம் அந்த தொற்று வந்து இறந்துவிடும், இல்லைன்னா அந்த தொற்று வந்து வளராமல் இருக்கும். It will not grow. The growth of the pathogen will be prevented by the chemicals. So அதை நீங்க பாத்தீங்கன்னா you can see you have hundreds and different kinds of fungi, bacteria, நிறைய தொற்று கிருமிகள் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ நெமட்டோட்ஸ் இருக்கு, மைக்கோபிளாஸ்மா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அதுல வந்து உங்களுக்கு சில தாவரங்கள் வந்து நல்ல எதிர்த்திறனை கொண்டவையா இருக்கு, சில தாவரங்கள் வந்து நல்ல வீரியமுள்ள தாவரமா இருக்கு, சில தாவரங்கள் வந்து கொஞ்சம் மிதமான நோயாக்கு தன்மை கொண்டவையா இருக்கு, மிதமான எதிர்த்திறனுடையவையா இருக்கு. சில தாவரங்கள் வந்து ரொம்பவே வலிமையற்ற தாவரங்களா இருக்கு. ஸோ இது சிவியர்லி இன்ஃபெக்டடா இருக்கும், தே வில் பி சிவியர்லி இன்ஃபெக்டட். ஸோ இது ஜென்ரலி வந்து 3 விதமான தாவரங்கள் சொல்லுவோம். ஸோ நோய் எதிர்த்திறன் அதிகமா கொண்டிருக்கிற தாவரங்களை நல்ல ஹெல்தி ரெசிஸ்டன்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். மிதமான எதிர்த்திறனுடையது வந்து சில டிசீசஸ் நோய் அறிகுறிகள் தென்படும், நோயின் அறிகுறிகள் தென்படும், ஆனா நோயின் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்காது. அந்த மாதிரி தாவரங்கள்ல இன்னொரு விதமான தாவரம் வந்து சசெப்டபிள் அப்படின்னு சொல்லுவோம், வீரியமற்ற வலிமையற்ற தாவரம். இதுல வந்து சீக்கிரமே நோய்வாய்ப்பட்டு இறந்துவிடும், இல்லைன்னா வளர்ச்சி குன்றியதா மாறிவிடும். ஸோ யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம். ஸோ ஜஸ்ட் சம் டெர்மினாலஜி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஹோஸ்ட்னா என்னன்னு தெரியும், ஓம்புயிரி. எது வந்து தனக்குள்ளே நோய் தொற்றை வளர்க்க உதவி புரிகிறதோ அதுதான் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேத்தோஜன் அப்படின்னா நோய் தொற்று காரணி, தட் இஸ் ஒரு ஹோஸ்டை தாக்கி, ஓம்புயிரியை தாக்கி அவர்களின் ஊட்டச்சத்தை உறிஞ்சு கொண்டு வாழும் ஒரு உயிரினம். ஓகே, இது நுண்ணுயிரினமாகத்தான் இருக்கும் மோஸ்ட்லி. சம்டைம்ஸ் சம் plants, higher plants also act as parasites. Resistance வந்து the ability of an organism to overcome the effect of pathogen.
ஆர் எனி டேமேஜிங் ஃபேக்டர். இப்போ நோய்னா உயிரற்ற காரணிகளாலும் நோய் உருவாகுது, உயிர் உள்ள காரணிகளாலும் நோய் உருவாகுது. ஸோ எந்த காரணமாக நோய் உருவாகின்றது இருந்தாலும் அந்த தாவரம் வந்து அதற்கு எதிரே அதை ஓவர் கம் பண்ணி அந்த விளைவுகளை வந்து கடப்பது, அதுதான் வந்து எதிர்ப்பு திறன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு உயிரினத்தின் திறனை முற்றிலும் அல்லது ஓரளவு கடப்பது. ஸோ நோய் கிருமியின் விளைவுகளை தாங்கி அதை வந்து கடந்து போவது. ஸோ அதை வந்து எப்படி அந்த நோய் கிருமியையே சேதப்படுத்தி தாவரங்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்கின்றன, அதுதான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் வாட் திஸ் இஸ் த ஃப்ளோ சார்ட். நான் தமிழ்ல வந்து பண்ணி அனுப்புறேன் உங்களுக்கு. திஸ் இஸ் டிஃபென்ஸ். டிஃபென்ஸ்னா தற்காப்பு முறைகள், அதுதான் டிஃபென்ஸ், தற்காப்பு முறைகள். ஸோ 2 விதமான தற்காப்பு முறைகள் இருக்கு தாவரங்கள்ல. ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் மெக்கானிசம், தட் இஸ் கட்டமைப்பை சார்ந்துள்ள தற்காப்பு முறை. பயோகெமிக்கல் டிஃபென்ஸ் மெக்கானிசம், ரசாயன மாற்றங்களை சார்ந்துள்ள தற்காப்பு முறை. ஸோ ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சரல், போஸ்ட் இன்ஃபெக்ஷனல் ஆர் இன்டியூஸ்ட் ஸ்ட்ரக்சரல்னு 2 இருக்கு. ப்ரீ எக்ஸிஸ்டிங்னா ஏற்கனவே தாவரங்களில் காணப்படும் கட்டமைப்பு மாற்றங்கள், தட் இஸ் நோய் கிருமி உள்ளே நுழைவதற்கு முன் எந்த மாதிரியான கட்டமைப்பு எதிர்த்திறன்கள் இருக்கு, ப்ரீ எக்ஸிஸ்டிங் சொல்லுவோம். ஸோ இன்டியூஸ்டு ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் அப்படின்னா அந்த நோய் ஆக்கத்தின் விளைவாக தாவர செல்களுக்குள் ஊக்குவிக்கப்பட்ட கட்டமைப்பு எதிர்த்திறன் அப்படின்னு சொல்லுவோம், இன்டியூஸ்டு ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ். ஸோ ப்ரீ எக்ஸிஸ்டிங்னா நோய் தொற்றின் உள்ளே நுழைவதற்கு முன்னாலே நோய் தொற்றே உள்ள நுழைய முடியாதபடி இருக்கக்கூடிய கட்டமைப்பு எதிர்த்திறன். இன்னொன்னு வந்து நோய் கிருமி உள்ளே போயாச்சு, அது உள்ளே போய் அதன் விளைவாக சில கட்டமைப்பு எதிர்த்திறன்கள் வந்து தாவரத்துக்குள்ளே ஊக்குவிக்கப்படுகின்றது, அதுதான் வந்து இன்டியூஸ்டு ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி பயோகெமிக்கல், ரசாயனங்களை மூலம் எதிர்த்திறனை வெளிப்படுத்துவது வந்து 2 அதே மாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் பயோகெமிக்கல் டிஃபென்ஸ். ஸோ ஆடு தொடா சொல்லுவோம். ஆடு தொடான்னு ஒரு தாவரம் இருக்கு. ஆடு வந்து அது சாப்பிடவே சாப்பிடாது. ஏன்னா அது வந்து ஏற்கனவே அதுக்கு வந்து இந்த தாவரங்கள்ல வந்து தாவரத்துல அது ஆடு வந்து சாப்பிடாதபடிக்கு அதுக்கு கட்டமைப்பு எதிர்த்திறன் இருக்கு, அதனால அதை சொல்றேன் ப்ரீ எக்ஸிஸ்டிங் பயோகெமிக்கல் டிஃபென்ஸ். அதே மாதிரி இன்டியூஸ்டு பயோகெமிக்கல் டிஃபென்ஸ், நோய் தொற்றின் உள்ளே நுழைந்து அதன் நோயாக்கத்தின் விளைவாக தாவரத்தில் வெளிப்படுகிற ரசாயன மாற்றங்கள், ஊக்குவிக்கப்படுகின்ற ரசாயன மாற்றங்கள். ஸோ திஸ் இஸ் த ஃப்ளோ சார்ட் ஃபார் டிஃபென்ஸ். ரெசிஸ்டன்ஸ் மெக்கானிசம் சொல்றோம் இல்லையா, அதனுடைய ஃப்ளோ சார்ட் தான் இது. ஸோ ஸ்ட்ரக்சரல் தான் சொன்னேன் இல்லையா, 2 டைப்ஸ், ப்ரீ ஃபார்ம்ட் ஆர் ப்ரீ எக்ஸிஸ்டன்ட், போஸ்ட் இன்ஃபெக்ஷனல், நோயாக்கத்திற்கு பிறகு தூண்டுவிக்கப்பட்ட கட்டமைப்பு எதிர்த்திறன். ஓகே, அதே மாதிரி பயோகெமிக்கல் இருக்கு, முன்பே உள்ள பாதுகாப்பு கட்டமைகள், தூண்டப்பட்ட பாதுகாப்பு கட்டமைகள். அதே மாதிரி தொற்றுக்கு முன் இருக்கக்கூடிய உயிர் வேதியியல் பாதுகாப்பு, தொற்றுக்கு பிந்தைய அல்லது தூண்டப்பட்ட உயிர் வேதியியல் பாதுகாப்பு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் மட்டும்தான், கட்டமைப்பு எதிர்த்திறன் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ப்ரீ ஃபார்ம்ட் ஆர் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எதிர்த்திறன்ல வந்து முதல் படி, 2ஆம் படி, 3ஆம் படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் நம்மளுடைய உடம்புலயே வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் என்னன்னா ஸ்கின், நம்மளுடைய தோல் தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். எந்த ஒரு தொற்று கிருமியும் உள்ளே நுழைய முடியாதபடி இருக்கக்கூடிய முதல் நிலை எதிர்த்திறன் நம்மளுடைய உடல்ல வந்து தோல் தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பிளான்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கு, அதனுடைய எபிடர்மிஸ், மேல இருக்கக்கூடிய அந்த மேல செல் சுவர் மேல கியூட்டிக்கல் போர்வை இருக்கும் தெரியுமா, நீங்க அனாட்டமில படிச்சிருப்பீங்க. அப்பர் எபிடர்மிஸ், லோவர் எபிடர்மிஸ்லாம் இட் வில் பி லைன்ட் பை த கியூட்டிக்கல்.
சுபரைஸ்டு கியூட்டிக்கலா இருக்கும், லிக்னிஃபைடு கியூட்டிக்கலா இருக்கும். ஸோ மேல் பூச்சு, கியூட்டிக்கல் மேல் பூச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இருக்கிறதுனால நிறைய தொற்றுக்கிருமிகள் வந்து உள்ளே நுழைய முடியாதபடி ஒரு கட்டமைப்பு இருக்கு. So some structural defense are present in the plant even before the pathogen comes in contact with the plant. So wax சில தாவரங்கள் இலைகள்ல மேல பாத்தீங்கன்னா மெழுகு பூச்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இலைகள்ல வந்து துளைக்க முடியாதபடி அந்த இலை இருக்கும், கட்டமைப்பு இருக்கும். ஸோ ஈஸியா எளிதாக நோய் தொற்று கிருமி உள்ளே நுழைந்து விட முடியாது. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் ப்ரீஃபார்ம்ட் ஆர் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ். சில தாவரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்டொமேட்டா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இலை துளிகள் வழியாக நேரடியாக அந்த நோய் தொற்று கிருமிகள் உள்ளே நுழைந்து விடலாம் எளிதில், ஈஸியா இட் கேன் கோ இன்சைட். பட் சில தாவரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்டொமேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து உள்ள இருக்கும், வாட் இஸ் குழிவான ஒரு இதுல இருக்கும், குழிவான இலைத்துளைன்னு சொல்லுவோம், குழிந்த இலைத்துளைன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து I mean it will have very small opening. சில இலைத்துளை, சில தாவரங்கள்ல இருக்கக்கூடிய இலைத்துளைகளை பாத்தீங்கன்னா ரொம்ப நுண்துளையா இருக்கும், அதுல வந்து ஈஸியா நுழைய முடியாது சில தாவரங்கள்ல. ஸோ அதை வந்து நம்ம கட்டமைப்பு எதிர்த்திறனா நம்ம சொல்லலாம். ஸோ சம்டைம்ஸ் யூ வில் ஹாவ் திக் வால்டு செல்ஸ். அந்த இலைத்துளையை சுற்றி மிக அடர்ந்த தடிமனான சுவர் இருக்கும். ஸோ அந்த சுவரை துளைத்து உள்ளே போக முடியாத நிலைமையா இருக்கும். ஸோ சில தாவரங்கள்ல தான் நான் சொல்லுவேன், எல்லா தாவரங்களையும் அந்த மாதிரி இருக்காது. சம் பிளான்ஸ் வில் ஹாவ் a very good first line of defense. ஸோ சில தாவரங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய ரோமங்கள் இருக்கும், அது ஒரு திக் மேட், ஒரு வாட் டு சே திக் அடர்ந்த ரோம படுக்கை அப்படின்னு சொல்லுவோம், மேட் இருக்கும். ஸோ அதுல வந்து ஈஸியா வந்து வெளியே தங்கிடும், நோய் கிருமி வந்தா கூட ஃபங்கல் ஸ்போர்ஸோ இல்ல பாக்டீரியாவோ அந்த ரோமங்கள் மேற்புறத்திலே தடுத்து நிறுத்தப்படும், உள்ளே செல் சுவரை துளை போட்டு உள்ளே நுழைய முடியாதபடி இருக்கும். ஸோ சம் ஆஃப் தெம் ஹேவ் மேட் ஆஃப் ஹேர்ஸ் ஆன் த பிளான்ட் சர்ஃபேஸ். ஸோ சில இது மெழுகெல்லாம் இருந்து மோஸ்ட்லி நாம என்ன படிச்சிருக்கோம்னா, வாட்டர் இருந்தா இலைகளின் மேல் வந்து நீர் ஈரப்பது அதிகமா நீர் துளிகள் இருந்தா ஈஸியா பாக்டீரியாக்கள் உள்ளே நுழைந்து விடும் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி சில தாவரங்கள்ல மெழுகு பூச்சி இருக்கிறதுனால நீர் துளிகளை வந்து தேக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கு. நீங்க தாமரை இலையோ இல்ல சேப்பங்கிழங்கோட இலையோ பாத்தீங்கன்னா நீர் வந்து தேங்காது, நீர் வந்து இட் கேனாட் வெட், அந்த இலைய வந்து இட் வில் நாட் வெட் த லீஃப். ஸோ அந்த சமயத்துல பாக்டீரியாவோ பூஞ்சையோ ஒட்டி கொள்ள முடியாதபடி இருக்கும். ஏன்னா ஒட்டி கொண்டு இருந்தாதான் ஈஸியா அது உள்ள நுழைய முடியும். ஸோ அந்த மாதிரி சில யூ ஹாவ் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இன் சம் பிளான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டெம் ரஸ்ட் ஆஃப் வீட் கேன் என்டர் ஒன்லி வென் ஸ்டொமேட்டா ஆர் ஓப்பன். ஸோ சில கோதுமை ஸ்பீஷீஸ் சிற்றினங்கள் பாத்தீங்கன்னா வெரைட்டிஸை பாத்தீங்கன்னா ஸ்டொமேட்டா வந்து ரொம்பவே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கும். அது கரெக்டான எந்த டைம்ல அந்த பூஞ்சையின் வித்துகள் வந்து நுழைய முற்படுகிறதோ அந்த டைம், அந்த கிளைமேட் கண்டிஷன்ல அந்த இலைத்துளையை வந்து ரொம்ப க்ளோஸ் பண்ணி வச்சுக்கும். ஸோ உள்ளே நுழைய முடியாதபடி முதல் நிலை எதிர்த்திறனை வெளிப்படுத்தும். ஸோ இதுதான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் மெக்கானிசம். இதுதான் நான் தமிழ்லையும் எழுதியிருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா இருக்கு. சில சமயம் இந்த துளை வந்து ரொம்பவே குறுகியதா மாறிடும் அந்த என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸை பொறுத்து. அந்த என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து நோய் கிருமிகள் உள்ளே நுழைய சாதகமாக இருக்கிறதுனால் அது வந்து ஈஸியா அது ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். அந்த தாவரம் வந்து அடையாளம் கண்டு கொண்டு உடனே அந்த இலை துளையை சுருக்கிக்கும் பொழுது என்ன ஆகும், these guard cells and the guard cells will come closer and the stomatal opening will become very small so that it will prevent the entry of the pathogens. அதே மாதிரி lenticels நம்ம பார்த்திருக்கோம். lenticels you can see small openings அந்த டியூபர் மேல, உருளையின் மேல, சில தண்டுகளின் மேல you can see small openings. So அது வந்து நார்மலி
இந்த துளைகள் வந்து குறுக்கிக் கொள்ளும். தாவரங்கள் வந்து நோயாக்கத்தின் தன்மையை பொறுத்து, சூழலை பொறுத்து இந்த துளைகளை வந்து மிக மிக குறுகிய அடைய செஞ்சிடும். ஸோ அந்த லென்டிசல்ஸ் மூலமும் இந்த நோய் கிருமிகள் உள்ளே முடியாதபடி ஒரு எதிர்த்திறனை வெளிப்படுத்தும். ஸோ தண்டு கிழங்குகள் மேல இந்த துளைகள் காற்று பரிமாற்றத்துக்கு ஏதுவாக தளர்வாக இணைக்கப்பட்ட ஒரு செல்கள் இருக்கும். இவைகள் தான் லென்டிசல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வடிவம் மற்றும் உள்ளமைப்பு அதிகரிக்கவோ அல்லது குறையவோ செய்யலாம். ஸோ த பிளான்ட்ஸ் கேன் கண்ட்ரோல் த சைஸ் ஆஃப் த லென்டிசல்ஸ். ஸோ இந்த லென்டிசல் துளைகளின் அளவை தாவரங்கள் எளிதாக கட்டுப்படுத்துகின்றன. ஸோ நோயாக்கத்தின் தன்மையை உணர்ந்து கொண்டு அடையாளம் கண்டு கொண்டு அந்த லென்டிசல்களின் அளவை சுருக்கிக் கொள்ளுகின்றன. So that it prevents the entry of the pathogens. So இது ஒரு விதமான கட்டமைப்பு எதிர்த்திறன். இது இன்னொன்னு வந்து போஸ்ட் இன்ஃபெக்ஷனல் இன்டியூஸ்டு டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம சொன்னோம் இல்லையா? தட் இஸ் நோயாக்கத்தின் விளைவாக தூண்டுவிக்கப்பட்ட கட்டமைப்பு எதிர்த்திறன். ஸோ உள்ள நுழைஞ்சாச்சு, எப்படியோ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸை தாண்டி இந்த நோய் தொற்று கிருமி வந்து தாவர செல்குள்ள நுழைந்து விட்டு சில ரசாயனங்களை வெளிப்படுத்துகிறது, வெளியேற்றுகிறது. அந்த தாவரத்துக்கு இட் காசஸ் சம் ப்ராப்ளம், டிஸ்டர்பன்ஸ், இந்த பயோகெமிக்கல் டிஸ்டர்பன்ஸ் ஏதோ ஒன்று நடக்குது. ஸோ இதன் விளைவாக தாவரத்திலும் சில ரசாயன மாற்றங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன. ஸோ இதுதான் வந்து நம்ம டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், தட் இஸ் கட்டமைப்புகள், ஊக்குவிக்கப்பட்ட கட்டமைப்புகள் சொல்றோம். ஸோ நோய் தொற்று உள்ளே நுழைந்த பின் சில ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சஸ் ஹேப்பன் இன் த பிளான்ட், சில கட்டமைப்பு மாதிரிகள் உருவாகின்றன. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ சப்போஸ் செல் சைட்டோபிளாசம்குள்ள சைட்டோபிளாஸ்மிக் டிஃபென்ஸ் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் தோன்றும். தட் இஸ் சைட்டோபிளாசத்தில், தாவர சைட்டோபிளாசத்தில் ஏற்படுகின்ற ஒரு எதிர்த்திறன் வினை அப்படின்னு சொல்லுவோம், சைட்டோபிளாஸ்மிக் டிஃபென்ஸ் ரியாக்ஷன். ஸோ என்ன ஆகும்னா, உள்ள நுழைந்து விட்டது ஹைஃபா, பூஞ்சையோ பாக்டீரியாவோ தாவர செல்லுக்குள்ள நுழைந்து சைட்டோபிளாசம்ல தங்கி விடுகிறது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் the cytoplasm, plant cytoplasm surrounds the hypha. ஸோ உள்ள நுழைந்த உடனே என்ன பண்ணும்னா, சில தாவரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சைட்டோபிளாசம், தாவர சைட்டோபிளாசம் வந்து இந்த ஹைஃபா எங்க தொற்று கிருமி இருக்கோ அதை சுற்றி சுற்றிவிடும். இட் சரவுண்ட்ஸ் அண்ட் த நியூக்ளியஸ் பிரேக்ஸ் இன்டு டூ. நியூக்ளியஸ் என்ன ஆகும்னா, அந்த நியூக்ளியஸ் வந்து நீட்சி அடைந்து, தாவர நியூக்ளியஸ் வந்து உட்கரு வந்து நீட்சி அடைந்து உடைப்பட்டு விட்டு என்ன ஆகும்னா, இட் ஃபார்ம்ஸ் கிரானுலார் சப்ஸ்டன்ஸ். அது வந்து ஒரு விதமான துகள்கள் போன்ற சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ், துகள்கள் போன்ற ஒரு அமைப்பை அந்த ஹைஃபாவை சுற்றி ஏற்படுத்திவிடும். ஓகே, இட் பிகம்ஸ் டார்க் பிரவுன் இன் கலர். அந்த சைட்டோபிளாசம் வந்து டார்க் பிரவுனா மாறி இட் பிகம்ஸ் கிரானுலார் அண்ட் டென்ஸ். அடர்ந்ததாக, அடர்த்தியில் அதிகமாக அந்த சைட்டோபிளாசம் வந்து மாறிவிடும். அண்ட் தென் நிறைய துகள்கள் அதுல தெரியும். துகள்கள்னா சில பார்ட்டிகல்ஸ், சம் பார்ட்டிகல்ஸ், கிரானுலார் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த சைட்டோபிளாசத்துல தோன்றும். அண்ட் தென் ஃபைனலி என்ன ஆகும்னா, அந்த மைசிலியத்தை சுற்றி இந்த தாவர சைட்டோபிளாசம் வந்து இதை போன்ற விளைவுகளை ஏற்படுத்துறதுனால என்ன ஆகும்னா, மைசிலியம் வந்து சேதமடைந்து சிதைவுற்று அந்த இடத்திலேயே அந்த தொற்று வந்து முற்றுப்புள்ளி ஆகிவிடும். the disease is stopped then and there, the pathogen is stopped then and there. அந்த செல்லுக்கு அடுத்த செல்லுக்கு போக முடியாதபடி அந்த செல்லிலேயே அந்த மைசீலியம் இறந்து விடுகிறது. சோ உள்ளே நுழைந்த பின் ஏற்படும் சில அமைப்பு மாற்றங்களினால் நோய் தொற்று வந்து அடுத்த மேலும் பரவுவது வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. this is cytoplasmic defense reaction சொல்றோம். இன்னொரு இதுதான் வந்து தமிழ்லயும் எழுதியிருக்கேன். இன்னொன்னு வந்து செல் வால் டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. செல் சுவர் எதிர்த்திறன் கட்டமைப்பு. முதல்ல சைட்டோபிளாசம் வந்து எப்படி எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது, இப்போது வந்து பிளான்ட் செல் சுவர், தாவர செல் சுவர் எப்படி
தன்னை தற்காப்பிற்கு உட்படுத்துகிறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுல வந்து அவுட்டர் லேயர் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ் இப்ப வந்து உள்ள நுழைந்து விட்டது, பாக்டீரியாவா இருக்கட்டும் இல்ல ஃபங்கையா இருக்கட்டும். பேரன்கைமா செல்கள் வந்து அந்த பாக்டீரியாவை சுற்றி இருக்கக்கூடிய பேரன்கைமா செல்கள் வந்து திடீரென்று வீங்கி விடுகின்றன. இட் பிகம்ஸ் பிக், தே ஸ்வெல். ஓகே, வீங்கி விட்டு நார் போன்ற அமைப்பை உருவாக்குகின்றன. ஸோ பேரன்கைமா செல்ஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். தின் வால்டா இருக்கும், ரவுண்டடா இருக்கும். இந்த பாக்டீரியாவோ பூஞ்சையோ உள் நுழைந்த செல்கள் பார்த்தீங்கன்னா பேரன்கைமா செல்கள் வந்து சற்று வீங்கி அமைப்பில் வித்தியாசப்பட்டு வேறுபட்டு சற்று வீங்கி செல்கள் வந்து நார் போன்ற அமைப்பை உருவாக்குகின்றன. ஃபைப்ரில்லார் மெட்டீரியல். ஸோ அந்த பாக்டீரியாவோ நோய் தொற்று கிருமியை சூழ்ந்து நார்கள் போன்ற அமைப்புகள் தோன்றப்படுகிறது. ஸோ தே ட்ராப் த பாக்டீரியா, தே ட்ராப் த ஃபஞ்சை ஆர் த பாக்டீரியா. ஸோ தொற்று கிருமிகளை வந்து தே ட்ராப் இட், entrap it and then prevents them from multiplying. அவைகள் இனப்பெருக்கம் செய்வதற்கு தடுக்கப்படுகின்றன. தட் இஸ் தொற்று கிருமிகள் இனப்பெருக்கம் செய்வதற்கு தடுக்கப்படுகின்றன. ஸோ சம்டைம்ஸ் the cell wall thickens. செல் இப்போ பாக்டீரியா உள்ள வந்துருச்சு, மேலும் உள்ளே நுழைய முடியாதபடி அந்த செல் சுவர் வந்து ரொம்ப அடர்த்தியில ரொம்ப அதிகமாயிடும். இட் பிகம்ஸ் வெரி திக் ஸோ தட் த பாக்டீரியா ஆர் ஃபங்கை கேன் நாட் பாஸ் த்ரூ த செல். ஏன்னா ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு போகணும்னா செல் வால் இருக்கும் நடுவுல. ஒவ்வொரு செல்லுலயும் யூ ஹாவ் செல் வால். ஸோ ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு போகிறதுக்கு முன்னாடியே செல் வால் வந்து இட் பிகம்ஸ் வெரி திக். ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் த என்ட்ரி ஆஃப் த பேத்தோஜன். இன்னொன்னு வந்து காலோஸ் பாப்பிலே அப்படின்னு ஒன்று உருவாகுது, ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகுது. காலோஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகுது. எங்க உருவாகுதுன்னா ஒரு செல்லுக்குள்ள நுழைஞ்சிருக்கு பேத்தோஜன், அந்த செல்லின் உட்சுவர் பகுதியில டெபாசிட் ஆகுது. ஓகே, படிவப்படுது. எப்படி வந்து நம்ம பிளட் வெசல்ஸ்ல வந்து ரத்த நாளங்கள்ல வந்து கொலஸ்ட்ரால் வந்து ரத்த உள்சுவர்ல வந்து டெபாசிட் ஆகுதுன்னு சொல்றாங்க. கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆயிருக்கு, பிளட் பிரஷர் வந்து கூடி இருக்கு. அதே மாதிரி காலோஸ் அப்படிங்கிறது வந்து அந்த செல் சுவரின் உட்பகுதியில டெபாசிட் ஆயிடும். ஏதோ ஒரு ரசாயன மெட்டீரியல், some kind of chemical substance will get deposited on the inner wall of the cell wall. ஏன் அது டெபாசிட் ஆகுதுன்னா உள்ளே நுழைந்த தொற்று கிருமியால் தூண்டப்பட்டு இட் பிகம்ஸ் அ காலோஸ். ஸோ within minutes, okay, within minutes after wounding, so பேத்தோஜன் தொற்று உள்ளே நுழைந்த ஒரு சில நிமிடங்கள்லயே இந்த காலோஸ் வடிவமைப்பானது, கட்டமைப்பானது தோன்றுகிறது. ஓகே, அண்ட் மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த பாப்பிலே இஸ் ரிப்பேர் ஆஃப் த செல்லுலார் டேமேஜ். என்ன, எதனால் இந்த பாப்பிலே உருவாகுதுன்னா இந்த தாவர செல் வந்து காயத்துக்கு உட்பட்டு இருக்கு. தட் இஸ் நோய் தொற்றின் காரணமாக நோய் தொற்று வந்து சேதத்தை ஏற்படுத்தி இருக்கு தாவர செல்லுல. ஸோ அந்த செல் வந்து தன்னையே அது ரிப்பேர் பண்ணிக்க பாக்குது, இந்த சேதத்தை வந்து சரியாக்க பாக்குது. ஸோ இட் இஸ் ஃபார் தட் ரீசன் ஒன்லி எக்ஸ்ட்ரா செல் வால் இஸ் பீங் டெபாசிட்டட். ஸோ that way it also prevents the pathogen from penetrating the cell. ஸோ ரெண்டு விதமா இந்த காலோஸ் பாப்பிலே ஒர்க் ஆகுது. ஒன்று வந்து தன் தாவர செல்லில் நடைபெற்றிருக்கும் சேதத்தை சரியாக்கவும் அது செயல் புரிகிறது. இன்னொன்று வந்து மேலும் அந்த நோய் தொற்று கிருமி வந்து பல செல்களுக்குள்ளே பரவாமல் ஒரு தடுப்பணையாக இருக்கு. ஸோ லைக் தட் யூ ஹாவ் காலோஸ். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் த ஷீத். ஸோ உள்ளே வந்து நுழைய முற்படுகின்ற ஒரு ஹைஃபா. ஓகே, ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் பெனிட்ரேட்டிங் த செல் வால். இதுதான் தாவர செல் சுவர். தாவர செல் சுவரை மீறிக்கொண்டு உள்ளே நுழைகிறது. ஓகே, திஸ் இஸ் த அப்ரிசோரியம். நம்ம பார்த்தோம் ஒரு கிளாஸ்ல அப்ரிசோரியம்னு பார்த்தோம். ஸோ இங்க ஹைஃபா வந்து உள்ளே நுழைந்து போகுது. ஸோ தாவர செல் என்ன பண்ணும்னா அதை சுற்றி ஒரு அடர்ந்த செல் சுவர் டெபாசிஷனை உருவாக்கும். ஓகே, டெபாசிஷனை உருவாக்கும். ஸோ சம்டைம் அதனால் வந்து அது உள்ளே நுழைவதற்கு ஒரு
தடுப்பணையாகவும் இருக்கும். So this is another thing you can see. எப்படி ஹைஃபா வந்து உள்ளே நுழையுது, சில ரசாயன மாற்றங்கள் நடைபெறுகின்றன. இந்த ரசாயன மாற்றங்களின் தூண்டுதலின் பேரில் என்ன ஆகும்னா, இந்த தாவர செல் சுவர் வந்து இந்த ஹைஃபாவை சுற்றி இட் ஃபார்ம்ஸ் அ செல் கேலோஸ். இதுதான் வந்து கேலோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடர்ந்த ஒரு பகுதியாக ஃபார்ம் ஆகும். ஸோ தென் இட் வில் ப்ரிவென்ட் த ஹைஃபா ஃப்ரம் என்டரிங் இன்சைட். ஓகே, ஸோ சில சமயம் இதுக்கு மேல வந்து உள்ளே நுழைய முடியாதபடி இது அடைச்சிடும். அந்த நோய் தொற்றின் பாதையை வந்து அடைத்து விடும். ஸோ அந்த மாதிரி திஸ் கேலோஸ் ஒர்க்ஸ் இன் ப்ரிவென்டிங் த ஃபர்தர் என்ட்ரி ஆஃப் த பேத்தோஜன். ஓகே, சில சமயம் வந்து அப்படியே சிதைந்து விடும், இந்த ஹைஃபா வந்து சிதைந்து விடும். ஸோ நம்ம இப்ப பார்த்தது வந்து ஸ்ட்ரக்சுரல் டிஃபென்ஸ். ஸ்ட்ரக்சுரல் டிஃபென்ஸ் தட் இஸ் கட்டமைப்பில், செல் சுவர் கட்டமைப்பில் எந்த மாதிரியான எதிர்த்திறன் இருக்குன்னு பார்த்தோம். இப்ப வந்து பார்க்க போறது ஹிஸ்டோலாஜிக்கல் டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஹிஸ்டோலாஜிக்கல் அப்படின்னா செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய சில வகை டிஃபென்ஸ் எதிர்த்திறன் கட்டமைப்புகள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, நான் இப்ப டயக்ராம் வச்சு சொல்லிடுறேன். தட் இஸ் இதுதான் வந்து லீஃப். ஓகே, யூ கேன் see the stomata, லீஃப் டிஷ்யூ. உள்ளே வந்து நிறைய உள்ளே வெளியே இருந்த இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸை தாண்டி அடுத்த உள்ளே போயாச்சு நோய் தொற்று கிருமிகள். தட் இஸ் ஃபங்கல் மைசீலியம் வந்து செல் வாலை கடந்து உள்ளே நுழைந்து விட்டது. ஓகே கேர்ள்ஸ், நீங்க திரும்ப ரீஜாயின் பண்ணுங்க. இப்போ வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகே, ஜஸ்ட் ரீஜாயின் அகெயின். நம்ம செல்லுலார் டிஃபென்ஸ் மெக்கானிசம் பார்த்தோம் கொஞ்சம் முன்னாடி. இந்த கேலோஸ் லேயர் உருவாவது, ஸ்டொமேட்டா, அந்த மாதிரி இலைத்துளைகள், லென்டிசெல்ஸ்கள் வந்து எப்படி தற்காப்பிற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது அதெல்லாம் பார்த்தோம். Now we are going into the histological defense structures. That is செல்கள் தங்கள் செயலை எப்படி மாற்றிக்கொள்கின்றன. தட் இஸ் திசுக்கள், தாவர திசுக்கள் வந்து எவ்வாறு தங்களை தற்காத்துக் கொள்கின்றன. அமைப்பியல் ரீதியாக கட்டமைப்பு ரீதியான தற்காப்பு முறை. தட் இஸ் திசுக்களில் காணப்படும் கட்டமைப்பு தற்காப்பு முறைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஹிஸ்டோலாஜிக்கல் டிஃபென்ஸ், திசுக்களில் தற்காப்பு முறைகள். ஓகே, தட் இஸ் how the plant tissues help in preventing the disease from further going inside the plant. So they form something called the cork layer. So first line of defense தாண்டி அந்த நோய் தொற்று உள்ளே நுழைந்து விடுகிறது. Okay, it is crossing the cell wall barrier and going inside. Immediately தாவரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அதை தன்னுடைய திசுக்கள் பகுப்படைந்து கார்க் லேயர் அப்படிங்கிற ஒரு அடுக்கை தோற்றுவிக்கிறது. The plant cells inside the cell, the plants start dividing into what is called cork layer. இது வந்து சுபரின் போர்த்தப்பட்ட ஒரு திசு தோற்றம். ஓகே, சுபரைஸ்டு கார்க் லேயர் சொல்லுவோம், லிக்னிஃபைடு கார்க் லேயர். ஸோ செல்கள் வந்து பகுப்படைந்து தனது செல் சுவர்களின் மேல் ஸ்க்ளிரன், தட் இஸ் அந்த லிக்னின் போர்வை இல்லைன்னா சுபரின் போர்வை. சுபரின் லிக்னின் எல்லாமே ஒரு செல் சுவர் ரசாயன பொருட்கள், தாவர செல் சுவர் ரசாயன பொருட்கள். லிக்னின், சுபரின் இவை வந்து ஒரு ரொம்ப அடர்ந்த பொருளாக இருக்கு. ஈஸியா வந்து துளைக்க முடியாத பொருளாக இருக்கு, ரசாயன பூச்சாக இருக்கு. தட் இஸ் நோய் தொற்றை வந்து உள்ளே நுழைய முடியாதபடி இருக்கக்கூடிய ஒரு ரசாயன பூச்சு தான் இந்த சுபரின் லிக்னின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செல்களுக்குள்ளே நுழைந்தவுடன் என்ன பண்ணுது தாவர செல் அப்படின்னா, இட் ஃபார்ம்ஸ் அ பேரியர் ஆஃப் கார்க். கார்க் அப்படிங்கிற ஒரு திசு தொகுப்பை உருவாக்குகிறது, கார்க் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணும்னா, ஒரு 5-6 அடுக்கு ஃபார்ம் ஆயிடும். ஃபார்ம் ஆன உடனே தீஸ் பேத்தோஜன்ஸ் cannot penetrate the
கார்க் லேயர். இந்த மாதிரி உருவாகி இருக்கக்கூடிய ஒரு கார்க் கட்டமைப்பை தாண்டி உள்ளே நுழைய முடியாத ஒரு நிலைமை ஆயிடும் இந்த நோய் தொற்றுக்கு. ஸோ கார்க் லேயர் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ்டலாஜிக்கல் செல் டிஃபென்ஸ். ஓகே, இங்க நீங்க பார்க்கலாம் எப்படி வந்து கார்க் லேயர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. ஸோ இங்க வந்து நோய் தொற்று, திஸ் இஸ் இன்ஃபெக்டட் ஏரியா. நோய் தொற்று கிருமி வந்து இலைக்குள்ளே நுழைந்து விட்டது. அதை கண்டறிந்த தாவர திசு பகுதி, ஹிஸ்டலாஜிக்கல் டிஃபென்ஸ் சொல்றோம் இல்லையா, திசு பகுதியில் ஏற்படும் சில ரசாயனம், சில மாற்றங்களால், கட்டமைப்பு மாற்றங்களால் இட் ஃபார்ம்ஸ் வாட் இஸ் கால்ட் கார்க் லேயர். இது வந்து மோஸ்ட்லி சுபரின் போர்த்தப்பட்டதா இருக்கும், இல்லைன்னா லிக்னின் போர்த்தப்பட்ட ஒரு திசு தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். கார்க் லேயர், கார்க் அடுக்கு. ஸோ இதை தாண்டி இந்த நோய் கிருமிகள் வந்து ரொம்ப கஷ்டம், உள்ள நுழைவது ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டலாஜிக்கல் ஸ்ட்ரக்சுரல் டிஃபென்ஸ், திசு தொகுப்பின் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு தற்காப்பு முறை அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகே, தி செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். ஃபர்ஸ்ட் லைன் எது? மேல இந்த எபிடமிஸ் மேல இருக்கிற கியூட்டிக்கல், வேக்ஸ், ஸ்டொமேட்டா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லைன், முதல் நிலை தற்காப்பு முறை அப்படின்னு சொல்லுவோம். அதை தாண்டி உள்ளே நுழைந்த நோய் கிருமிகளுக்கு இரண்டாம் நிலை தற்காப்பு முறை தான் இந்த ஹிஸ்டலாஜிக்கல் டிஃபென்ஸ் மெக்கானிசம். திசு தொகுப்பு வந்து எப்படி வந்து இரண்டாம் நிலை தற்காலிப்பு முறையை தோற்றுவிக்கிறது. கார்க் லேயர் இஸ் த செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ இந்த மாதிரி சில திசுக்கள் வந்து உருவாகிவிடும். திஸ் ஃபார்ம்ஸ் another kind of structural barrier. ஓகே, இதுதான் வந்து நம்ம தமிழ்லையும் நான் சொல்லியிருக்கேன். பூஞ்சை அல்லது பாக்டீரியா நோய் தொற்று மற்றும் சில வைரஸ்கள் நோய் கிருமியின் அடுக்கிற்கு அப்பால் தாவர பகுதிகளில் கார்க் செல்களின் பல அடுக்குகளை உருவாக்குவதன் மூலம் தாவரங்கள் தூண்டவிக்கப்படுகின்றன. ஸோ மேலும் கார்க் அடுக்குகள் ஆரோக்கியமான பகுதிக்கு ஊட்டச்சத்து மற்றும் நீரின் ஓட்டத்தை நிறுத்தி நோய் கிருமியை ஊட்டச்சத்து அற்றதாக மாற்றுகிறது. என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பக்கம் ஊட்டம் நிறைந்த பகுதியா இருக்கு, ஹெல்தி பார்ட்ஸ். ஸோ தாவர நோய் கிருமிகள் என்ன பண்ணணும், தே வாண்ட் டு கோ ஹியர். இங்க வந்து ஊட்டச்சத்து குறைந்து விட்டது, ஊட்டச்சத்து இல்லை, ஏன்னா ஏற்கனவே செல்கள்லாம் இறந்து விட்டன, ஊட்டச்சத்து முழுவதும் உறிஞ்சப்பட்டு விட்டாச்சு. ஸோ இட் ஹாஸ் டு கோ இன்சைட். ஆனால் என்ன ஆகும்னா, இந்த தாவரங்கள் இந்த கார்க் லேயரை உருவாக்குவதால் ஊட்டச்சத்து அற்ற நிலையா மாறிடும். த ஃபங்கல் ஆர் த பாக்டீரியா நோய் தொற்று கிருமி வந்து பட்டினியால் சாகும் நிலைமை அப்படின்னு நம்ம லிட்ரலா சொல்லலாம். இட் டசன்ட் கெட் எனி நியூட்ரியன்ஸ். ஸோ நியூட்ரியன்ஸ் இல்லாததுனால பட்டினியால் சாகும் நிலைமை மாதிரி ஒரு நிலைமை உருவாக்கப்படுகிறது. அதுதான் கார்க் லேயர்னுடைய இது. இட் பிரிவென்ட்ஸ் த healthy plant from getting diseased. It kills the bacteria or fungi, the pathogens, from not getting the nutrients for growth. Okay, so that is another important thing. So நீரின் ஓட்டத்தையும் அந்த நோய் தொற்று பகுதியில நீரும் ஊட்டச்சத்தும் போக முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளி நோய் கிருமியை ஊட்டச்சத்து அற்றதாக மாற்றுகிறது. ஸோ இந்த இறந்த திசுக்கள் நோய் கிருமி உட்பட இந்த தக்கை அடுக்குகள், தக்கைனா கார்க், தக்கை அடுக்குகளால் இவ்வாறு வரையறுக்கப்பட்டு விடுகின்றன. ஸோ இந்த பகுதி வந்து டோட்டலா இட் இஸ் பிளாக்ட். திஸ் லேயர், திஸ் இஸ் த பேரியர் மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த பகுதி டோட்டலா பிளாக்ட், இங்க இருந்து இங்க போகவே முடியாது. ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் அ பேரியர், பிசிக்கல் பேரியர். ஓகே, ஸோ இதன் காரணமாக இலைகள்ல வந்து நம்ம பாக்குறோம் இல்லையா, இலைகள்ல வந்து இந்த பொறுக்கு மாதிரி எல்லாம் தோன்றுறது இல்லையா, பொறுக்கு நோய் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ பொறுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு கார்க் லேயர் தோன்றுவதால் தான். நம்ம ஆப்பிள் ஸ்கேப்ல பார்த்தோம், பொறுக்கு நோயில மேல வந்து இந்த இலைகளின் மேலேயோ இல்ல பழங்களின் மேலேயோ ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ், ரஃப் சொரசொரப்பான தன்மையுடைய ஒரு புள்ளி இருக்கும். ஸோ அது வந்து ஆக்சுவலா வாட் இஸ் தட்னா, இட் இஸ் த கார்க் லேயர். ஸோ அங்கே வந்து தாவர திசு தொகுப்புகள் கார்க் லேயர் அடுக்கை உருவாக்கி அந்த மற்ற ஹெல்தி பகுதிகளில் இந்த நோய் தொற்று பரவாம தடுக்குது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு
பொறுக்குகளாக மாறி நோய் கிருமியை அகற்றுகிறது. தட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த கார்க் லேயர். ஸோ மூன்றாவது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் அப்சிஷன் லேயர்ஸ். அப்சிஷன் லேயர்னா தமிழ்ல என்னன்னா உதிர்வு அடுக்குகள். இப்ப இலை உதிர் காலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஒரு ஏஜ்க்கு மேல இலைகள் வந்து தானாக உதிர்ந்து விடும். எப்படி உதிருதுன்னா, there is a formation of abscission layer between the stem and the petiole. ஸோ அந்த இடத்துல வந்து சில செல்கள் வந்து ரொம்ப தளர்வடைந்து வயதான செல்கள், ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் செல்கள் இறந்து அந்த பகுதியில it will become very loose. ஸோ என்ன, ஒரு ஸ்ட்ராங் விண்ட் அடிச்சாலே அது காத்துல கீழே விழுந்துரும் இலை. ஸோ அதுதான் உதிர்வு அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ that is another structural barrier. ஸோ உள்ளே நுழைந்த பின், நோய் கிருமிகள் உள்ளே நுழைந்த பின் இது போன்ற உதிர்வு அடுக்குகளை தாவர திசுக்கள் உருவாக்கிவிடும். So abscission layers are formed on young active leaves of stone fruit trees. Fruit trees பழ வகைகள்ல பழ தாவரங்கள்ல பாத்தீங்கன்னா யங் லீவ்ஸ்ல இது போன்ற அப்சிஷன் லேயர் உருவாகும். நார்மலா வந்து யங் லீவ்ஸ் வந்து விழவே விழாது, இளம் இலைகள் வந்து உதிராது, பழுத்த இலைகள் தான் உதிரும். ஆனா நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய இலைகள் வந்து, இளம் இலைகள் வந்து தானாக உதிர்ந்து விடும். ஸோ உதிரும் பொழுது அந்த நோய் கிருமியும் தாங்கி உதிர்ந்து விடும். ஸோ அதனால நோய் கிருமி வந்து மற்ற பகுதிகளுக்கு பரவாம தடுக்கப்படும். ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் ஆஃப் அப்சிஷன் லேயர். So abscission layer consists of a gap formed between two layers of leaf cells. So upon infection, the middle lamella between the layers is dissolved. So completely cutting off the central area of the இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, so இதுதான் வந்து healthy leaf, healthy area of the leaf. This is the diseased area of the leaf. So என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பகுதியை தாண்டி நோய் கிருமி வந்து நல்ல பகுதிக்கு பரவாம என்ன பண்ணும்னா, இந்த இடத்துல it will form an abscission layer. The cell wall, pectin தான் வந்து உட்செல் சுவர், வெளி செல் சுவர்னு இருக்கு. இன்னர் வால், அவுட்டர் வால் அனாட்டமில படிச்சிருப்பீங்க, பிளான்ட் செல் வால் ஸ்ட்ரக்சர். இந்த மிடில் லாமெல்லா, மைய அடுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான் வந்து உட்சுவரையும் வெளிச்சுவரையும் நன்றாக ஒட்டி கொண்டு சேர்ந்து பிகம்ஸ் நிலையான செல் சுவர் அமைப்பிற்கு இந்த மிடில் லாமெல்லா போர்ஷன் தான் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல டிசீஸ், நோய் தாக்கப்பட்ட இடக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செல்களில் மைய அடுக்கு சிதைந்து விடும். The middle lamella disintegrates. ஸோ என்ன ஆகும்னா, மெல்ல மெல்ல இந்த பகுதி வந்து லூஸ் ஆயிடும். செல்கள் வந்து லூஸ் ஆயிடும். செல் சுவர் வந்து லூஸ் ஆனா என்ன ஆகும், செல் வந்து லூஸ் ஆயிடும். செல்கள் இந்த பகுதி லூஸ் ஆனதுனால அப்படியே வெட்டுப்பட்டு விழுந்து விடும். பாத்தீங்கன்னா ஆங்காங்கே நீங்க பாக்குற அந்த ஷார்ட் ஹோல் அப்படின்னு சொல்லுவோம், கன், துப்பாக்கியால் சுட்டா எப்படி ஒரு ஹோல் கிரியேட் ஆகுமோ, கன் ஷாட் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஸோ எந்தெந்த பகுதிகளில் நோய் கிருமிகள் இருக்கோ அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து அப்சிஷன் லேயர், உதிர்வு அடுக்கு, தாவர செல்கள் வந்து உருவாக்கி கொள்ளும். ஸோ என்ன ஆகும்னா, அந்த பகுதி அப்படியே நோய் கிருமியை தாங்கி இருக்கும் பகுதி அப்படியே கீழே விழுந்துரும். இதை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நோய் கிருமி இருக்கும், பிரவுனா இருக்கு இல்லையா. ஸோ இந்த பிரவுன் கலர், டார்க்கா இருக்கிற கலர் வந்து இந்த சைட்டோபிளாஸ்மிக் டிஃபென்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த தாவர சைட்டோபிளாசம் வந்து இந்த நோய் கிருமியை சுற்றி அது வந்து இட் பிகம்ஸ் கிரானுலார்னு நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல. ஸோ என்ன ஆகும்னா, இதை சுற்றி ஒரு அப்சிஷன் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும், உதிர்வு அடுக்கு. இந்த பகுதியை அப்படியே கீழே விழுந்துரும். விழுந்தா என்ன ஆகும், அதை தாங்கி இருக்கக்கூடிய நோய் கிருமியும் கீழே விழுந்துரும். ஸோ இந்த பகுதிகள், மற்ற பகுதிகள் வந்து எந்த ஒரு சேதமும் அடையாம இது ஒரு தடுப்பு முறையாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ நோய் கிருமி உள்ளே நுழைந்த உடனும் இந்த தாவரம் சில கட்டமைப்பு முறைகளை பயன்படுத்தி மேலும் அது பரவாமல் தடுக்கிறது. ஸோ அப்சிஷன் லேயர் இஸ் ஒன் சச் மெக்கானிசம், உதிர்வு அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஹிஸ்டோலாஜிக்கல் டிஃபென்ஸ் சொல்றோம் இல்லையா. அது இன்னொன்னு வந்து டைலோசிஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு, கட்டமைப்பு.
டைலோஸ். இது என்ன ஆகும்னா, இந்த ஜைலம்லாம் படிச்சிருப்பீங்க, ஜைலம் ஃப்ளோயம், அந்த நீரை வந்து கடத்துவதற்கு உபயோகப்படுத்தப்படும் ஒரு வாஸ்குலார் திசு தொகுப்பு தான் ஜைலம். இந்த ஜைலம் வந்து குழாய்கள் அமைப்புல இருக்கும். ஸோ ஒண்ணுக்கு மேல குழாய்கள் போன்று அமைந்திருக்கும். வெசல்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஜைலம் வெசல்ஸ் வந்து உங்க ஏஞ்சியோஸ்பர்மிக் பிளான்ட்ஸ்ல, ஹையர் பிளான்ட்ஸ்ல வந்து ஜைலம் வெசல்ஸ்ல ஃபார்ம்ல தான் இருக்கும். ஸோ இந்த ஜைலம் வெசல்ஸ் இந்த ஜைலம் மூலமாக தான் நோய் தொற்று வந்து ஈஸியா ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு பரவ முடியும். ஓகே, ஈஸியா, ஏன்னா நீரோட சேர்ந்து அப்படியே முழு தாவரத்தையும் அடைய முடியும். ஜைலம் வழியா, ஜைலம் ஃப்ளோயம் வழியா போனா முழு தாவரத்தையும் சீக்கிரமாவே பரப்ப முடியும் இந்த நோய் தொற்று, நோய் கிருமி. என்ன ஆகும்னா, அந்த சமயத்துல ஜைலம் மூலமாக பரவும் பொழுது அந்த ஜைலம் வெசல்ஸ் உள்ள இருக்கக்கூடிய சுவர் இருக்கு இல்லையா, உட்சுவர்ல ஒரு நீட்சி, ஓவர் growth அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதிக வளர்ச்சி காரணமாக, நீங்க பிக்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், இததான் ஜைலம் குழாய். இந்த ஜைலம் குழாய் இந்த நோய் கிருமிகள் பரவும் பொழுது என்ன ஆகும்னா, ஆங்காங்கே ஒரு உள் நீட்சி, ஜைலம் செல் சுவர் உள்ள இருக்கக்கூடிய நீட்சிகள் உருவாகும். டெபாசிட்டட் பை சர்டன் கெமிக்கல்ஸ், சில பர்டிகுலர் ரசாயனங்கள் மூலமாக, சில அந்த what to say மேற்படிவுன்னு சொல்றோம் இல்லையா, மேற்படிதல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி அந்த ஃப்ளோ வந்து கட்டுப்படுத்தும். ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு அந்த நோய் கிருமியின் போவது, அந்த டிரான்ஸ்போர்ட்டை வந்து கட்டுப்படுத்தும். அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருந்தா முழுவதுமாக அந்த வெசல் வந்து மூடிவிடும். திஸ் இஸ் கால்ட் டைலோஸ். திஸ் இஸ் கால்ட் டைலோஸ். இது வந்து வெசல்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ உள்ளே நுழைந்து விட்டது. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் தாண்டி செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸையும் தாண்டி சில சமயம் நோய் தொற்றுகள் தாவரத்துக்குள்ளே நுழைய முற்படும். அப்பொழுது திஸ் இஸ் த தேர்ட் லைன் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜைலம்குள்ள நுழையாது. முதல்ல எபிடர்மிஸ்ல இருந்து உள்ளே போய் பேரன்கைமா, எபிடர்மிஸ்ல நம்ம பார்த்தோம் ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் எப்படி இருக்குன்னு, கேலோஸ் பாப்பிலே எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ உள்ளே நுழைந்தவுடன், பேரன்கைமா செல்லுக்குள்ளே நுழைந்தவுடன் ஹிஸ்டோலாஜிக்கல் டிஃபென்ஸ் நம்ம பார்த்தோம். திசு தொகுப்பு கட்டமைப்பு தற்காப்பு திறன் பார்த்தோம். தட் இஸ் இது ஆப்சிஷன் லேயர், கார்க் லேயர்லாம் உருவாகுது. ஸோ அதையும் தாண்டி இந்த பேரன்கைமா செல்களையும் தாண்டி ஜைலத்துக்குள்ளே நுழையும். ஸோ ஃபர்ஸ்ட் எபிடர்மிஸ்ல இருந்து பேரன்கைமா செல் வந்து அங்கே இருந்து ஜைலத்துக்குள்ள நுழைய முற்படும் நோய் கிருமிகள். ஸோ ஜைலத்துக்குள்ள நுழைந்தாலும் ஜைலத்திலையும் அந்த நோய் கிருமிகள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன. எந்த மாதிரி கட்டமைப்புகளால்? டைலோஸ் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு தோன்றி இந்த நோய் கிருமியின் பரவல் தடுக்கப்படுகிறது. ஸோ ஒரு ஜைலம் வெசல்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னா இமீடியட்டா அதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய அடுத்து இருக்கக்கூடிய ஜைலம் வெசல் வந்து அந்த நோய் கிருமி வருது அப்படின்னு கண்டறிந்து தன்னுடைய குழாய்க்குள்ளே உள் நீட்சியாக சில கட்டமைப்பு மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. ஸோ இட் ஃபார்ம்ஸ் சம் ஸ்ட்ரக்சரல் பேரியர்ஸ் within the vessel. So it blocks the vessel completely. So நோய் கிருமி வந்து இந்த குழாயிலிருந்து மேல நுழைய முடியாதபடி, பரவ முடியாதபடி, ஸோ என்ன ஆகும்னா ஊட்டச்சத்து வந்து உறிஞ்சிக்க முடியாது, தானாக அது மாண்டு விடும். ஸோ நோய் வந்து மேலும் பரவுவது நிறுத்தப்படும். திஸ் இஸ் ஒன்லி கால்ட் the third line of structural defense. ஸோ இது வந்து மோஸ்ட்லி இந்த வில்ட் பேத்தஜன், வாடல் நோயை உருவாக்கக்கூடிய நோய் தொற்று கிருமிகள் வந்து இவ்வாறாக கட்டுப்படுத்தப்படுகின்றன. So all the vascular wilt pathogens are defended in this manner. So tylosis. Okay. So அடுத்து வந்து deposition of gums, கோந்து படிவு இல்லைன்னா அந்த பிசின் போன்ற சில ரசாயன படிவங்கள் வந்து படியும். So mostly various types of gums are produced by many plant. So சில நோய் தொற்றுகள் வந்து உள்ளே நுழையும் பொழுது சிராய்ப்புகள் இல்லைன்னா காயங்களை ஏற்படுத்தி விடுகின்றன. எப்படி நான் பூஞ்சை சொன்னேன் இல்லையா, அப்ரெசோரியம் போன்ற உடலங்களை யூஸ் பண்ணி இன்ஃபெக்ஷன் பெக், தட் இஸ் அந்த உட்புகும் அந்த கருவி அப்படிலாம் அதெல்லாம் உள்ள
உள்நீச்சி அடைய செய்து சில காயங்களை ஏற்படுத்துகின்றன. இந்த நோய் தொற்று கிருமி வந்து தாவரத்துக்குள்ளே நுழையும் போது தாவரத்துக்கு சில காயங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. ஸோ என்ன பண்ணும் தாவரம் அப்படின்னா உடனே சில பிசின் போன்ற ரசாயன பொருட்களை வெளியேற்றும். இட் வில் எக்ஸ்கிரீட் சம் கம்மி சப்ஸ்டன்சஸ், கம் செக்ரீஷன். மோஸ்ட்லி இந்த ஃப்ரூட் ட்ரீஸ்ல நம்ம பார்க்கலாம், மேங்கோ ட்ரீல கூட சில சமயம் யூ கேன் சி கம் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ், பிசின் போன்ற. ஸோ வாட் வில் ஹேப்பன், இந்த கம் லைக் இது வெளியிடப்படும் போது வெளியே வந்து தொற்றுக்கிருமிகள் இருந்தால் நல்லா ஒட்டிக்கும். ஸோ அதனால வந்து கண்டிப்பா அந்த கம் அந்த பிசினை தாண்டி உள்ளே நுழைய முடியாது. ஸோ எந்த இடத்துல நோய் தொற்று அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து காயமும் அதிகமா இருக்கும். இந்த தாவரத்துக்கு சில அந்த வெட்டுக்காயம் மாதிரி உருவாக்கிடும், லீஷன்ஸ், ஊண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை சுற்றி உடனே அது என்ன பண்ணும், தாவரம் என்ன பண்ணும்னா இட் வில் எக்ஸ்கிரீட் கம் லைக் சப்ஸ்டன்ஸ், பிசின் போன்ற ஒட்டிக்கொள்ளும் தன்மையுடைய சில ரசாயன பொருட்களை வெளியேற்றும். ஸோ இதுவும் வந்து ஸ்ட்ரக்சரல். அது வந்து என்ன பண்ணும்னா அந்த தொற்றின் மேலேயே அந்த டெபாசிட் ஆயிடும். ஸோ அது அங்கேயே அந்த தொற்று களத்தை சுற்றி உள்ள செல்கள்ல அது விரைவா படிவதனால நோய் கிருமி முழுமையாக சூழப்பட்டு ஒரு ஊடுருவ முடியாத தடையை உருவாக்கிவிடும். ஸோ தட் இஸ் அனதர் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் defense. It completely encloses the pathogen. So pathogen becomes isolated, starved, and so on, it dies. So இது தனிமைப்படுத்தப்பட்டு பட்டினியால் இறந்து விடுகிறது. So this is another way of structural defense mechanism, கட்டமைப்பு ரீதியான தற்காப்பு முறை. Okay, this is the gum formation. So எங்கெல்லாம் வந்து நோய் கிருமிகளால் நோய் கிருமிகளின் மூலம் காயங்கள் ஏற்படுகிறதோ அந்த இடத்துல நோய் கிருமி நிறைய இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? சோ அதை வந்து உணர்ந்து கொண்டு அடையாளம் கண்டு கொண்டு அந்த பகுதியில செல்கள், தாவர செல்கள் பிசின் போன்ற ஒரு பொருளை சுரக்கின்றன. சோ இது சுரக்கும் பொழுது அதற்குட்பட்ட எல்லா கிருமிகளும் அதில் அடைப்பட்டு விடுகின்றன. இட் என்க்ளோசஸ், இட் என்ட்ராப்ஸ் த pathogens and they are not able to live, grow. They are not able to get the nutrients and so they die of starvation. Okay, so lastல வந்து necrotic structural defense reaction அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நெக்ரோசிஸ்னாலே மாண்டு விடுதல், இறந்து விடுதல். ஓகே, இறந்து விடுதல். ஸோ அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிஃபென்ஸ் சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து கட்டமைப்பு, கடைசி கட்டமைப்பு தற்காப்பு முறை. இதுதான் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மிகை உணர் தன்மை. சில சமயம் வந்து நம்ம ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா நமக்கு என்ன ஆகுது, ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் வருது. ஓகே, வி ஆர் அலர்ஜிக் டு சர்டன் ரியாக்ஷன்ஸ். ஏதாவது காத்தால வேலையில சில சமயம் சில பேர் ரொம்ப தும்பிட்டே இருப்பாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன். நம்ம வந்து ரொம்ப சென்சிட்டிவ், மிகை உணர்வு காரணமாக ஒரு சிறிய ஏதாவது ஒரு நமக்கு அலர்ஜி உண்டாக்கக்கூடிய பொருள் அந்த நம்ம இடத்துக்கு பக்கத்துல இருந்ததுன்னா உடனே நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ ஹைப்பர்னாலே அதிகமாக உணர்வு திறன் இருக்கும் ஒரு வினை, ஹைப்பர் சென்சிட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஸோ இட் இஸ் கால்ட் மிகை உணர் வினை. ஓகே, உணர்வு வினைன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து நெக்ரோட்டிக். உடனே வந்து உடனடியாக அடுத்த நொடிகளே அந்த நோய் கிருமி இருக்கக்கூடிய அந்த செல்கள் வந்து இறந்து விடும், மாண்டு விடுகின்றன. நெக்ரோட்டிக் ஸ்ட்ரக்சுரல் டிஃபென்ஸ் ரியாக்ஷன், இறப்பதன் மூலம் அந்த கட்டமைப்பு தற்காப்பு முறை. So as soon as the pathogen establish contact, the nucleus moves towards the invading pathogen and disintegrates. So என்ன பண்ணும்னா இதெல்லாம் தாண்டி, இந்த ஸ்ட்ரக்சுரல் டிஃபென்சஸ் எல்லாம் தாண்டி உள்ள நுழைந்த பேத்தோஜன்ல கடைசி நிலை தற்காப்பு முறை இது, நெக்ரோட்டிக் ஸ்ட்ரக்சுரல் டிஃபென்ஸ் ரியாக்ஷன். ஓகே, ஸோ உள்ள நுழைந்து விட்டது. உடனே என்ன பண்ணும்னா தாவர செல்லின் உட்கரு வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகும், சிதைவுறும். ஓகே, தாவர செல்லின் உட்கரு வந்து சிதைவுறுந்து உடனே வந்து அந்த சைட்டோபிளாசத்துல சில ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த அந்த கிருமியை சுற்றி அந்த ரசாயன மாற்றங்கள் வந்து மிகையாக ஏற்பட்டு அதிக வேகத்தில் ஏற்பட்டு உடனே அந்த பகுதி முழுக்க இட் வில் பிகம் பிரவுன் இன் கலர், பழுப்பு நிறமாக மாறிவிடும். ஸோ அந்த பகுதி வந்து தாவர செல் தன்னுடைய இறப்பை
உறுதி செய்கிறது. ஓகே, தாவர செல் தன்னா ஐ மீன் தானாக மாண்டு வருகிறது. ஓகே, நம்ம எப்படி கமிட் சூசைட் பண்றாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த பகுதி எந்த பகுதியில நோய் கிருமிகள் இருக்கோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவர செல் தானாக மாண்டு விடுகிறது. சோ தாவர செல் மாண்டு விட்டால் நோய் கிருமிக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்காது, ஊட்டச்சத்து கிடைக்காது. சோ அந்த வகையில கடைசி லைன் ஆஃப் டிஃபென்ஸ், லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இஸ் திஸ் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன். இது வந்து உடனடியாக தோன்றும் ஒரு கட்டமைப்பு தற்காப்பு முறை. ஸோ இன் மோஸ்ட் கேசஸ் அந்த மாதிரி ஒரு நோய் தொற்றை தாங்கி எடுக்கக்கூடிய செல்கள் வந்து இறப்பதன் மூலம் நோய் தொற்றும் இறந்து விடுகிறது. ஸோ லீவ்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். திஸ் இஸ் ஹவு த ஃபங்கல் செல் உள்ள நுழைந்த உடனே the nucleus goes inside, nucleus of the plant cell goes near the fungus, near the pathogen. Okay, and that it disintegrates, the nuclear material disintegrates, cytoplasm and the nuclear material in the fungal தொற்றை வந்து சூழ்ந்து கொண்டு ஓகே என்ன ஆகும்னா லாஸ்ட்ல இறந்து விடும். ஓகே, லாஸ்ட்ல இந்த செல் தாவர செல் வந்து இறந்து விடும். இட் பிகம்ஸ் டிஸ்கலர்ட் அண்ட் இட் டைஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அங்கே நீங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் நெக்ராட்டிக் ஏரியாஸ். தீஸ் ஆர் கால்ட் நெக்ராட்டிக் ஏரியாஸ். ஸோ முதல்ல வந்து கொஞ்சம் மாற்றங்கள் தான் தெரியும். ஃபைனல் ஸ்டேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நெக்ராட்டிக் ஏரியாஸ் தெரியும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் அனைத்தும் இறந்து விட்டன. பிகாஸ் ஏன் அப்படின்னா தாவர செல்கள் இங்க உயிரோட இல்ல. இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ். ஸோ எல்லா கட்டமைப்பு தற்காலிப்பு முறைகளையும் தாண்டி கடைசியில தாவரம் வந்து தன்னுடைய செல்களையே இறக்க செய்து அந்த நோய் கிருமியை தடுக்கிறது. ஓகே, ஸோ இந்த பகுதியில நோய் கிருமிகள் மாண்டுவிடும். ஸோ இந்த பகுதியெல்லாம் இட் இஸ் ப்ரொடெக்டட். ஸோ நோய் கிருமி வந்து மற்ற பகுதிகளை தாக்காமல் தாவர செல்கள் தன்னையே மாய்த்து கொண்டு இந்த நோய் கிருமியையும் சாகடிக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன், நெக்ராட்டிக் ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ இறப்பதன் மூலம் தோன்றும் கட்டமைப்பு தற்காலிப்பு முறை அப்படின்னு நம்ம படிக்கிறோம். சரியா? ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தோம்னா எப்படி ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் பார்த்தோம், ஸ்டொமேட்டா. ஓகே, தீஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். ஸ்டொமேட்டா, லென்டிசில்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் லைன், முதல் நிலை கட்டமைப்பு. தட் இஸ் உள்ளே நுழைவதற்கு முன்னால் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ். ஸ்டொமேட்டா, லென்டிசில்ஸ் எல்லாம் நுழைவதற்கு முன்னால் வெளிப்படுகிற தற்காப்பு முறை. ஸோ தொற்று கிருமி நுழைந்தவுடன் வெளிப்படும் தற்காப்பு முறைகள் தான் இந்த காலோஸ், அப்புறம் இந்த காலோஸ் பாப்பில்லா, இந்த ஹைஃபாவை சுற்றி அந்த செல் சுவர் படிவது, அப்புறம் வந்து இந்த கார்க் லேயர் தோன்றுவது, ஹிஸ்டோலாஜிக்கல் டிஃபென்ஸ் திசு தொகுப்பின் கட்டமைப்பு தற்காலிப்பு முறை, அப்சிஷன் லேயர் உதிர்வு அடுக்கு, அப்புறம் நம்ம பார்க்கறது இந்த இது அப்சிஷன் லேயர் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். அண்ட் தென் யூ ஹேவ் டைலோசிஸ், மூன்றாம் நிலை கட்டமைப்பு தற்காலிப்பு முறை தற்காப்பு முறை டைலோசிஸ். அப்புறம் வந்து கம் ப்ரொடியூஸ் பண்ணுது, பிசின் போன்ற ஒரு திரவம் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் தென் ஃபைனலி திஸ் இஸ் த நெக்ராட்டிக் ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ தன் செல்கள் தானே இறப்பதன் மூலம் அந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்துவது. அதுதான் நெக்ராட்டிக்னாலே டெட், நெக்ராட்டிக்னாலே டெட். ஸோ தன்னுடைய தாவர செல்கள் தானாக இறப்பதன் மூலம் இட் ஃபார்ம்ஸ் நெக்ராட்டிக் ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ். ஸோ இதுதான் வந்து கட்டமைப்பு மூலமாக வெளிப்படுத்தப்படும் எதிர்திறன். ஸோ பிளான்ட் செல்ஸ் விச் டிஃபெண்ட் த or which resist the pathogen entry by developing some structural mechanisms, different types of structures like callose, tylose, abscission layer, cork layer, okay,
and necrotic lesions, gum secretion. So இதெல்லாம் வந்து structural defense against the plant diseases. Okay. So next class we will see the biochemical defense mechanism. Any doubt, girls?